சுடலையாண்டவா சுடலையாண்டவா சுடரொளியிலே சுடலை வந்தவா 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 மாங்குளத்திலே நீ ஆடி வந்தவா மாங்குளத்திலே இங்கே ஆடி வந்தவா மாங்குளத்திலே நீ ஆடி வந்தவா மாங்குளத்திலே ஐயா ஆடி வந்தவா ஆடி வந்தவா நீ நாடி வந்தவா சுடலையாண்டவா சுடலையாண்டவா சுடர்மொழியிலே அவதரித்தவா சுடலையாண்டவா சுடலையாண்டவா சுடர்மொழியிலே அவதரித்தவா சுடலையோடு நீ பேசியானவா சுடலையோடு நீ பேசியானவா பேசியானவா நீ அருளை தந்தவா சுடலையோடு நீ பேச்சியானவா சுடலையோடு நீ பேச்சியானவா பேச்சியானவா ஆகிய அருளை தந்தவா காவல் கொண்டவா நீ ஆட்சி செய்தவா காவல் கொண்டவா இங்கே ஆட்சி செய்தவா காவல் கொண்டவா நீ ஆட்சி செய்தவா காவல் கொண்டவா ஆட்சி செய்தவா ஆட்சி செய்தவா நீ ஆள வந்தவா சுடலையாண்டவா சுடலையாண்டவா சுடரொளியிலே அவதரித்தவா சுடலையாண்டவா சுடலையாண்டவா சுடரொளியிலே அவதரித்தவா சுத்து ஊரிலே காவல் கொண்டவா சுத்து ஊரிலே காவல் கொண்டவா அந்நிய ராஜனாய் நீ அருளை தந்தவா சித்தூரிலே காவல் கொண்டவா சித்தூரிலே காவல் கொண்டவா கண்ணிய ராஜனாய் ஆள வந்தவா ஆறு வேளாய் நீ ஆடி வந்தவா ஆறு பேராவே நீ ஆடி வந்தவா ஆறு வேளாய் நீ ஆடி வந்தவா ஆறு பேராவே நீ ஆடி வந்தவா கண்ணி செய் காவல் காத்தவா சுடலையாண்டவா சுடலையாண்டவா சுடர்மொழியிலே அவதரித்தவா சுடலையாண்டவா சுடலையாண்டவா சுடர்மொழியிலே அவதரித்தவா என் ஆண்டவனாகிய சுடலை ஆண்டவன் தாய் பேச்சியம்மா என் மன்னிய ராஜன் மன்னிச்சி
பரிவார தேவதைகளோடு அருள் பாவிக்கிற இந்த இடத்துல அப்படி என்ன நேரம் குறைவாக இருக்கிறது. ஆமா, ஆனாலும் கொஞ்ச நேரமாவது தர்மசாஸ்தாவினுடைய வரலாறு பாடி ஆகணும். ஆமா, ஏன்னா அவரை பாடினால் எல்லா தெய்வங்களும் இங்கே அருள் பாவிக்கும். கண்டிப்பாக ஐயா. அதற்கு இணங்க கொஞ்ச நேரம் தர்மசாஸ்திரக்காரை ஆரம்பிச்சுக்கிட்டு அது ஒரு ஆண்டவனாகிய சிவலை பேதி சுடலை ஆண்டவனுடைய கதையை பாடுறோம். அப்படி அதுக்கு பிறகு என் வன்னியராஜன் சித்தூராம் நன்னகரத்திலே காவல் கொண்டு அருள் பாவிக்கின்ற அண்ணன் தம்பி 6 பேர்களும் அவருக்கு இளைவராக வன்னிச்சி 7ஆவதாக பிறந்து அருள் பாவிக்கூடிய கதையினை அடியன் ஆரம்பிக்கின்றோம். அப்படி அரிகர புதல்வனான ஆதிகொண்டன் ஐயன் பெயரில் ஆமா உரியதோ தமிழே ஆமையா புகுந்து நான் கதையாய் கூற திருபுறம் எரித்ததோர் மைந்தலே சரிதான். சிந்தில் நாதம் தமக்கு மூத்த அப்படி செந்தில் நாதம் தமக்கு மூத்த கரிமுக கணபதி அடிதொழுது ஆமா தூண்டும் விரலினாலே சிவநாதனை மிரட்டி சபாஷ் சிவநாதனை மிரட்டி திருமால் பெண்ணாக அவதரித்தார் வருவார் கதையினை பாடு வருவாய் ஐயா. தானாயிய பொன்னும் கைவாசத்திலே தக்க சிறாரும் தீவிரம் தானாகிய பொன்னும் கைலாசத்தில் தக்க சிவனாரும் தானாகிய பொன்னும் கைலாசத்தில் தக்க சிவனாரும் இருந்தார் அசுரரும் பாதாள யோகதே இருந்தார் அசுரரும் பாதாள யோகத்தில் குடிவண்ணம் இருந்தார் அசுரரும் பாதாள லோகத்தில் இருந்தார் அசுரரும் பாதாள லோகத்தில் குகில்வண்ணன் சக்கர
அவன் பேர் என்ன பேரு? ஆ? முக்குத்தியா? முகுந்தன். நாங்கள் வில்லிசை பாடுகின்ற நேரத்தில் இளம் செல்வன் முகுந்தன் அவர்கள் எங்களை பாராட்டி சன்மானம் அளித்திருக்கிறார். ஆமா, மாங்குளத்துல வரும்போது வருங்காலத்துல ஒரு பெரிய டாக்டர் அவர்கிட்ட சபாஷ். அவர்களும் அவர் குடும்பம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் ஆகிய சுடலை ஆண்டவரையும் பேச்சியம்மாள் வன்னியராஜன் வன்னச்சி திருப்பாதம் வணங்கி விடுகிறேன். சார்மதி அவர்கள் எங்கள் வில்லிசையை பாராட்டி சன்மானம் அளித்திருக்கிறார்கள். வருங்காலத்துல ஒரு மாவட்ட கலெக்டர் ஆகட்டும். சபாஷ். மாங்குளத்துல எங்களுக்கே பெருமை. அவர்களும் அவர் குடும்பமும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டவன் ஆகிய சுடலை ஆண்டவன் பொறுப்பாதம் அணிந்து விடுகிறேன். சபாஷ். இந்த ஆதி என்று சொன்னால் அதுக்கு மேல என்ன கிடையாது. கண்டிப்பாக. இந்த ஆதி என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, ஆதி என்றால் 3 தேவன்மார்களை குறிக்கிறது. அப்படி யாரெல்லாம் அந்த தேவன்மார்கள் யாரெல்லாம் ஐயா? ஒன்று உலகமெல்லாம் படியளக்கிற பகவான் சிவபெருமான். அவனுக்கு ஆதிங்கிற பட்டம் உண்டு. கண்டிப்பாக ஆதி சிவபெருமான். இப்பெல்லாம் எல்லாரும் பட்டத்தை கூட சேர்த்து விடுவாங்க. இப்பெல்லாம் அவங்களே ஒரு பட்டத்தை போட்டுறாங்க. சரிதான், அவங்களுக்கே ஒரு பட்டம். ஆமா. இவர்களுக்கு இயற்கையில வந்த பட்டம். சரிதான். உமையவள் பார்வதி பராசக்தி. அப்படி அவளுக்கு ஆதிங்கிற பட்டம். ஆமா, ஆதி பராசக்தி. இன்னொரு ஆள் யாருன்னா, யாரையா? தச அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுக்கும் ஆதிங்கிற பட்டம் உண்டு. இந்த பெருமை நமக்கு உண்டு. ஏன்னு கேட்டேன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் என்று சொல்லக்கூடிய இடம். அப்படி அங்க போனா பகவான் பெயர் ஆதி கேசவ பெருமாள். அடேங்க அப்பா. ஆதிங்கிற பட்டம் அங்கதான் ஆதி ஆரம்பிச்சு. திருவட்டார் என்று சொல்லக்கூடிய நன்னகரத்துல ஆதி ஆரம்பிச்ச இடம். அதனால ஆதிங்கிற பட்டம் இவங்களுக்கு உண்டு. கைலாய மலையை யாரெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? யாரெல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள்? ஐயா, சக்தியோடு சிவன். ஆமா, அப்படின்னா உமையவள் பார்வதி பராசக்தியோடு சிவபெருமான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சரிதான் ஐயா. கைலாய மலையில அர்த்தநாதீஸ்வரர் என்ன பேருப்பா? அர்த்தநாதீஸ்வரர் ஐயா. ஏன்னா சிவன் பாதி, அம்மான் பாதி. அதுதான் அர்த்தநாதீஸ்வரர். சரிதான். அம்மா பாதி, அப்பா பாதி. அப்பா பாதி. இந்த கைலாய மலையில யாரெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? யாரெல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள்? தேவாதி தேவர்களோ கைலாய மலையடிலே. தேவாதி தேவர்களோ கைலாய மலையடிலே. தேவாதி தேவர்களும் கைலாய மலையடிலே. தேவாதி தேவர்களும் கைலாய மலையடிலே. சிவனாரை அடிதொழுதார் தேவாதி தேவர்களோ. சிவனாரை அடிதொழுதார் தேவாதி தேவர்களோ. சிவனாரை அடிதொழுதார் தேவாதி தேவர்களோ. சிவனாரை அடிதொழுதார் தேவாதி தேவர்களோ. வானவரும் சித்தர்களோ. வானவரும் சித்தர்களோ. கைலாய மலையதிலே. கைலாய மலையதிலே. சிவனாரை அடிதொழுதார். சிவனாரை அடிதொழுதாள். அடிதொழுதாள். கைலாய மலையதிலே. நாங்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய கைலாய மலையை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் போது சிவனே இறங்கி வந்து எங்களை வாழ்த்திருக்கிறார். சிவபெருமான் தான். ஆமா, முகத்தை பார்க்கறது அவர்தான். என்ன குனித்த புருவமும் கோவை சபாதம் பனித்த சடையும் பவளம் போல் மேவி. ஆமா, அதே சிவனை பார்த்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ஐயா. எங்கள் வில்லிசையை பாராட்டி சன்மானம் தந்திருக்கிறார்கள்.
என் ஆண்டவர் ஆகிய சிவபெருமான் திருவருள் பெறுகின்றது. முத்தாரம்மை அப்படின்னா முத்தாரம்மையை தொட்டு பூஜை செய்யக்கூடியவர் அவரும் மூர்த்தீஸ்வரர் தான். கண்டிப்பாக அம்மையை தொட்டாலே அம்மையோடு ஒன்றியாச்சு. அங்கே அவர் தானே இருக்கிறாரு. ஆமா, எங்கள் வில்லிசையை பாராட்டி சன்மானம் அளித்திருக்கிறார்கள். சபாஷ். அம்மாள் முத்தாரம்மை திருவருள் பெற்று முத்தீஸ்வரருடைய திருவருள் பெற்று சிவலப்பேதி ஆண்டவர் ஆகிய சுடலை ஆண்டவர் திருவருள் பெற்று பேச்சியம்மாள் வன்னியராஜன் வன்னிசியோடு திருவருள் பெற்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக் கொள்கிறேன். அந்த கைலாய மலையில தேவாதி தேவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் தவர்ஷிகளும் தொழுது வணங்கி கொண்டிருக்கிறார். சரிதான், சரிதான் ஐயா. அப்படி வணங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே என்ன நடக்குது பார்த்தீங்களா? என்ன என்ன நடக்குது ஐயா? ஐயா பாதாள உலகமதிர இந்த உலகத்தை மூன்றாக பிரித்தார்கள். இந்த உலகத்தை 3 பாகங்களாக பிரித்தார்கள் ஐயா. முதல் லோகம் என்னப்பா? சொர்க்கம். சொர்க்கம். சொர்க்கம் போயிருக்கா? கடைசி காலத்துல போகக்கூடிய இடம் ஐயா சொர்க்கம். ஐயா புண்ணியம் செய்தால் சொர்க்கம் அடையலாம். சரிதான். மனித வாழ்க்கையில் எவன் ஒருவன் புண்ணியம் செய்கிறாரோ அவன் சொர்க்கம் தான். கண்டிப்பாக. இதுவரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் நினைத்தலே செய்யதில்லை. ஆமா. இரண்டாவது லோகம் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோமே மத்தியம லோகம், பூலோகம், மண்ணுலகம். மண்ணுலகத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது. கிடையவே கிடையாது ஐயா. ஏன்னா சொந்தக்காரங்க மாமா மச்சான் சித்தப்பா எல்லாம் மண்ணுலகம் தான். சொந்தங்கள் அதிகமாக நிறைந்த இடம் மண்ணுலகம் தானே. தெய்வ அருள் நிறைந்த இடம் மண்ணுலகம். ஆமா. குழந்தை செல்வம் நிறைந்த இடம் மண்ணுலகம். எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மண்ணுலகம். ஆமா. இதற்கு ஒரு லோகம் இருக்கிறது. என்ன என்ன உலகம்? அதை பாதாளம் என்று சொல்லுவார். பாதாள உலகம் அதில் ஆண்டு வருகிறார் இந்த அரக்கர்கள். எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் களவு, எங்க பார்த்தாலும் துஷ்டதனம், அநியாயம், அக்கிரமங்கள். இந்த பூமா தேவி நினைக்கிறாள். என்ன நினைக்கிறாள் தெரியுமா? என்ன நினைக்கிறாள் ஐயா? எங்க பார்த்தாலும் அநியாய அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் அழிக்க வேண்டும் என்று பூமா தேவி எழுந்து ஓடுகிறாள். அவள் எழுந்து எங்க வருகிறாள்? எங்க வருகிறாள் பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக. அந்த பூமாதேவியானவள் எங்க வருகிறாள்? எங்க வருகிறாள் ஐயா? கைலை நல்ல மலையதிலே, சிவனாரை அடி தொழுதாள்.
எங்களுடைய நாங்கள் பாடுகின்ற நேரத்தில் மாங்குளத்தை ஆட்சி செய்கின்ற அம்மாள் முத்தாரம்மையினுடைய அருள்வந்து கோமரத்தாடி அம்மா அன்பு அண்ணன் முருகன் அவர்கள் எங்கள் வில்லிசையை பாராட்டி சன்மானம் அளித்திருக்கிறார்கள். அம்மாள் முத்தாரம்மை திருவருளும் என் ஆண்டவன் ஆகிய சிவல பேதி ஆண்டவன் சுடலை ஆண்டவன் திருவருளும் எச்சியம்மாள் வன்னியராஜன் வன்னிசி திருவருள் பெற்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக் கொள்கின்றேன். நேராக பாதாள உலகம் விட்டு வருகிறாள். அப்படி பூமாதேவி சிவனாரை அடிதொழுதார். பகவானே, பாதாளம் என்று சொல்லக்கூடிய நன்னகரத்துல அநியாயங்கள், அக்கிரமம், துஷ்டதனம், களவுதனம், அடுத்தவன் மனைவி அவதரிப்பது இப்படியெல்லாம் நடந்திருக்கு சுவாமி. அம்மா கொடுமை குடும்பம் தாங்க முடியும். என்னால் பூமி பாரத்தை சுமக்க முடியவில்லை பகவானே. அதனால அருள் பாவிக்க வேண்டும் என்று சிவனாரை அடிதொழுகின்ற போது சிவனார் சொல்லுகிறார், அம்மா பூமாதேவி, இந்த உலகத்தை காக்க வேண்டுமானால் தச அவதாரம் எடுத்த பகவான் நேராக சென்று சிவனாரிடத்திலே முறையிட வேண்டும். சிவன் ஆணையிடுகிறார். தசவதாரம் எடுத்த மாயவன் கண்ணபெருமான் இடத்திலே முறையிட வேண்டும். அம்மா அவள் அங்கிருந்து புறப்பட்டு எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறாள் ஐயா? கைலாய மலை கடந்து பாராளே பூமாதேவி, மலை கடந்து பாராளே பூமாதேவி, கைலாச மலை கடந்து பாராளே பூமாதேவி, கைலாய மலை கடந்து பாராளே பூமாதேவி, பாண்டரங்கு காண வராள் அழகுடைய பூமாதேவி, பாண்டரங்கை காண வராள் அன்னையான பூமாதேவி, பாண்டரங்கு காண வராள் அன்னையான பூமாதேவி, பாண்டரங்கை காண வராள் அன்னையான பூமாதேவி, பாண்டரங்கு காண வராள் காண வராள், பாண்டரங்கை காண வராள் காண வராள். ஐயா ஐயா பரந்தாமா, ஐயா ஐயா வரதாம் பாண்டரங்க அருள் செய்வா, ஐயா ஐயா வரதாம் ஐயா ஐயா வரதாம் அருள் புரிவார். நேராக அந்த பூமாதேவி பரந்தாமன் பாண்டரங்கனிடத்திலே வருகிறார். சபாஷ். பாண்டரங்கா, பாதாள உலகம் அழிஞ்சு கொண்டிருக்கிறது, அம்மா காத்தருள வேண்டும் என்று பகவானாகிய கண்ணபெருமான் கிருஷ்ணனை அறிந்துள்ளார். உமாதேவியானவள் ஏன்னா பகவான் தான் உலகத்தை காக்கக்கூடிய பகவான். கண்டிப்பாக மாயவன் தானே. படி அளக்கிறவன் சிவபெருமான். சிவபெருமான் இந்த உலகத்தை காக்கணும்னா பரந்தாமன். அந்த மாயவனால் மட்டும்தான் முடியும். படைத்தல் பிரம்மாவுக்கு. ஆஹா, எப்படி தலையெழுத்த மாத்த முடியுமா? முடியாது. அன்னைக்கு இளன் எழுத்து தான். அவன் அன்னைக்கு என்ன எழுதி விட்டானோ அது அன்னைக்கு. பகவானே அருள் பாவிக்க வேண்டும் என்று நேராக பாண்டுரங்கனை அடித்துள்ளார். சரிதான். பாண்டுரங்கன் பாதாள உலகத்துல தன்னுடைய ஆயுதத்தை சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய ஆயுதம், அடேங்கப்பா, 1000 முனம் கொண்ட சக்கராயுதத்தை விடுகிறார். சாஸ்திரங்கதையை பாடினா பாடிட்டே இருக்கிற நேரம் குறவு. அம்மா இன்னைக்கு முழுவதும் பாடிட்டே இருக்கலாம். ஏன்னா 12 மணிக்கு பகவானுடைய திவான் ஆரம்பிச்சிடும். அம்மா நேரம் கொஞ்சம் தான் இருக்கிறது. ஆண்டவனாகிய சிவல பேரி சுடலை ஆண்டவனுடைய எங்கள் வரவனை அடிய ஆரம்பிக்கிறோம். சரிதான். தோடுடைய செவியன் விடையேறி, அம்மையா தோடுடைய செவியன் விடையேறி, அம்மா ஓர் தூயல் மதிசூடி, யா
காடுடைய சுடலை பொடி பூசி சரிதான் என் உள்ளம் கவர்கள்வல்லே ஏடுடைய மலராம் உன்னை நான் பணிந்து ஆமாய்யா பீடுடைய பிரம்மபுரத்தே எழுந்தருளுகிற ஐயனே 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 சுடுகாட்டு சாம்பலை அள்ளித்தரும் சிவல பேழி சுடல சுடுகாட்டு சாம்பலை அள்ளித்தரும் சிவல பேழி சுடலை மந்திரத்தை அவனளிப்பார் தந்திரத்தை அவனளிப்பார் அழிப்பார் அழிப்பார் ஏ வாருமையா தம்புரான வாருமையா தம்புரானே வாருமையா தம்புரான வாருமையா சிவபுரி தம்புரானே வாசான கல்மடியே வாசான கல்மடியே வாசான கல்மடியே வாசான கல்மடியே துலக வேண்டுமையா துலக வேண்டுமையா உன்னை உரைக்க பார்த்து உரைக்க பார்த்து உரைக்க பார்த்து உன்னை உரைக்க பார்த்து உன்னை உரைக்க பார்த்து பகலித்தாள் உரைக்க பார்த்து உன்னை உரைக்க பார்த்து பலகையிட்டு பலகையிட்டு உன்னை உருக்கி வார்த்து உருக்கி வார்த்து உருக்கி வார்த்து உன்னை உருக்கி வார்த்து உருக்கி வார்த்து உயரத்த பலகைத்தாள் பலகைத்தாள் உன்னை உருக்கி வார்த்து உருக்கி வார்த்து உருக்கி வார்த்து உயரத்த பலகைத்தாள் பலகைத்தாள் உன்னை உருக்கி வார்த்து
இடது வீச இடி போல வலது வீச வல்லையாமோ ஆறாரே சுடலை ஐந்து மாடி வல்லையம்மா ஐந்து மாடி வல்லையம்மா ஈஸ்வருவாய் உருகையில் ஈஸ்வருவாய் உருகையில் ஆறார வடிவழகு மாறாரே சுடலை மாடலே அலை மாடே சுடலை மாடலே சுடலை மாடே ஆடாளி சுடலை வேறு சிவன் வேறு கிடையாது. நான் முதல்ல சொன்னேன் சுடலை தான் சிவன், சிவன் தான் சுடலை. வாங்க ஐயா வாங்க. அதான் தோடுடைய செவியன் விட ஏறி அப்படின்னா திருஞான சம்பந்தர் 3 வயசுல பாடின கவியை தான் முதல் சொன்னார். சுடலைத்தான் சிவன், சிவத்தான் சுடலை. கைலாய மலையில சிவபெருமான் உமையவள் பார்வதியோடு காட்சி கொடுக்கிறாள். தேவாதி தேவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் தவ ரிஷிகளும் பகவானை வணங்கிக் கொண்டிருந்தாள். இந்த சிவபெருமான் புறப்படுகிறாள் உமையவள் இடத்திலே சொல்லிக்கிட்டு, அம்மா உமையவள அம்மா பார்வதி படைத்த மனுக்களுக்கெல்லாம் படிகளந்து வருகிறேன், படைத்த சிவராஜிகளுக்கெல்லாம் உணவளித்து வருகிறேன் என்று பகவான் உணவளிக்க புறப்படுகிறார் சிவபெருமான். எப்படி புறப்படுறார் பாப்போமா? எப்படி ஐயா? நாளில் திரையெடுத்தாயே நாடு எங்கும் பகவான் படி அளக்கிறார். படின்னு என்ன தெரியுமா? என்ன? நம்ம வீட்டினுடைய வாசல் படி அல்ல. ஆமா. இந்த கடைக்காரெல்லாம் வைக்கிறாங்க தர திராசுல அந்த படி அல்ல. ஆமா, எடப்படி இல்ல. எடு? எடப்படி. அது எடப்படி அது இல்ல. படினா அவன் புத்திக்கு தகுந்தபடி, அவனுடைய பக்திக்கு தகுந்தபடி. சரிதான் சரிதான். படி கொடுக்கறான். எப்படி கொடுக்கறான் தெரியுமா? எப்படி ஐயா? ஐயா ஒரே நாள் ஒரு ஆளுக்கு 5 கோடி ரூபாய். அப்பா எவ்வளவு? 5 கோடி. 5 கோடியை கொடுத்துருவான். ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் கொடுப்பான். ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் கொடுப்பான். ஏன்னா அவன் செய்த புண்ணியத்தின்படி, அவன் செய்த தர்மத்தின்படி, அதுக்கு தக்க நம்ம படி அளந்துகிட்டே இருப்பான். அவன் எண்ணத்தின்படி. சபாஷ். மனசுல நல்ல எண்ணம் இருந்தா அளந்துகிட்டே இருப்பான். கண்டிப்பாக ஐயா. ஆனா சிலவனுக்கு அள்ளி கொடுப்பான், எப்ப எடுப்பான்னு தெரியாது. ஆமா, டபக்குன்னு இடையில வந்து புரியுறவர் கொண்டாங்க.
கொத்தடியே கவனிக்கிறோம். நாங்கள் சுடலமாட சுவாமி கதையினை ஆரம்பித்திருக்கிறோம். மேள கலைஞர்கள் முடிந்தவுடன் எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். எல்லா அன்பர்களும் பக்தர்களும் வந்து ஆண்டவன் திருவருள் பெருமை கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய அன்பு அண்ணன் ஐயப்பன் அவர்களுடைய நாலசுர இசை ஆரம்பமாகிறது. அதையும் அனைத்து மக்களும் கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் சிறிது நேரம் கழித்து அடியன் விழிசை ஆரம்பிக்கின்றோம்.